சௌந்தர்யாவை நம்ம இவ்வளோ நாள் ஆதரிச்சதுக்கு நம்ம வந்து வெக்கப்படணும். அவங்க பண்ணுற அலும்பை பாருங்க. தெரியும் என்னை பற்றி தான் பேசுறீங்கன்னு தெரியும். மஞ்சரி வந்து என்னை பற்றி தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு எந்த மாதிரி ஊழ விட்றாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறத. ஆக்சுவலாக இதில் தப்பு வந்து மஞ்சரி மேலே தான். மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் சண்டை வருது. அந்த தப்பு வந்து வாண்டடாக மஞ்சரி உள்ளே வந்து ஜாக்லின்ட்ட வந்து சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனாலும் அவங்கள எதுக்கு இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக நீ வந்து ட்ரீட் பண்ணுற சௌந்தர்யா தெரியல. ஏன் ட்ரீட் பண்ணுற? ஏன் இப்படி இவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்க? ஏங்கிற உன் மக்கள் வந்து சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணவங்க கூட எல்லாருமே சௌந்தர்யா வந்து வெறுத்து ஒதுக்குறாங்க. நம்மளே பாருங்கள், இவ்வளோ நாள் சௌந்தர்யாவுக்கு வந்து ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை பார்த்ததுக்கப்புறம் சௌந்தர்யாவை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்கள் விருப்பம்தான். நம்ம சேனலில் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம பிஆர் கிடையாது. சௌந்தர்யாட்ட வந்து காசு வாங்கிட்டு நம்ம வந்து செயல்படுறதுக்கு நம்ம பிஆர் கிடையாது. நம்ம வந்து யார் நல்லவங்களாக இருக்காங்களோ, யார் இந்த கேமை நேர்மையாக விளாட்றாங்களோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி கேவலமான பிஹேவ் பண்ணக்கூடாது. மஞ்சரி மேலே தாங்க தப்பு. நான் சொல்கிறேனே, மஞ்சரி மேலே தான் தப்பு என்னை பொறுத்தவரையும். ஆனால் அதுக்காக பிஹேவியர் இப்படியா பண்ணுவீங்க? அப்படி தான் வந்து இப்படி முடிய வந்து இது பண்ணுறீங்க. மஞ்சரியை வந்து மார்க் பண்ணிட்டு கேட்க நீங்கள் தான் முழுக்க மார்க் பண்ணுறீங்க சௌந்தர்யா. உங்களுக்கு எப்படி சப்போர்ட் வந்துச்சு? நாங்கள் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்? விஷால் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணால் உங்களை வந்து கேவலப்படுத்தினா, உங்கள் கேரக்டர் வந்து அசாசினேஷன் பண்ணால், அதனால உங்களுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னொருத்தவங்க கேரக்டரை வந்து ரொம்ப அசாசினேஷன் வந்து பண்ணி அவள் வந்து அப்படி தான் மச்சான் அங்கே பேசும்போது இடையில வந்து பேசினான்னா நீங்கள் அதுக்கு பதில் பேசணும். ஜாக்லின் பேசுகிற மாதிரி பதில் பேசினா அது பிஹேவியர் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சத்தியமாக முடியலை. நீங்கள் சௌந்தர்யா ஃபேன்ஸாக தான் தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கிங்க. நம்ம வந்து அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி தான் ஆகணும். சரியா? அதுக்காக அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு அப்படி உட்கார முடியாது. அப்படியெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமும் நம்மளுக்கு கிடையாது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.